என் பேர் பூபதி, இவன் பேர் ஆடலரசன், இவர் பேர் லோகேஸ்வரன். நாங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் டிஃபார்ம் படிச்சுட்ருக்கோம். இப்போ நாங்கள் ஃபார்மகோ தெரப்பூட்டிக்ஸில் எங்களுக்கு பேஷண்ட் கவுன்சிலிங்னு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து இப்போ ஒரு டிசீஸ் பற்றி அதை பற்றி நாங்கள் அதை பற்றி பேஷண்ட் கவுன்சிலிங் எப்படி கொடுக்குறது அதெல்லாம் பற்றி இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள் டயாபெட்டிஸ் டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இப்போ டயாபெட்டிஸ் வருதுன்னா எதனால் வருது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன மெடிக்கேஷன், அதுக்கு என்ன எக்ஸசைஸ், அதெல்லாம் என்னென்ன பண்ணலாம், அதை பற்றி இப்போ சொல்கிறது, அதை பற்றிலாம் பேச போகிறோம். இப்போ நாங்கள் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி இப்போ பேஷண்ட் கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்க போகிறோம். இவர் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக இருக்க போகிறேன், இவர் பேர் லோகேஷ். நான் வந்து பேஷண்ட்டாக இருக்க போகிறேன், என் பேர் பூபதி. இவர் வந்து அட்டண்டர், இவர் பேர் தான் ஆடலரசன். வணக்கம், என் பேர் லோகேஸ்வரன். இப்போ நான் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கேன். இப்போ வந்து நம்ம டயாபெட்டிஸ் மெலிட்டஸோட அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பண்ண போகிறோம், அந்த டீட்டெயிலாக இந்த பேஷண்ட் கவுன்சிலிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் எனக்கு இருக்குது, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட வந்து இப்போ அட்வைஸ் கேட்டு வந்திருக்கேன். என் பேர் ஆடலரசு. நான் பேஷண்ட்டோட அட்டண்டராக வந்து ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கேன். இப்போ பேஷண்ட் வருவாங்க. இந்த பேஷண்ட் வந்து நம்ம கவுன்சிலிங் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன தொந்தரவு பண்ணுங்க உங்களுக்கு? யார் பேஷண்ட் இல்லை? நான் தான் சார் பேஷண்ட்ங்களா? நீங்கள் அட்டண்டரா? சார் ஆமாம் சார். என்ன பிரச்சனை சார் இருக்குது? சார் பேஷண்ட் 2-3 நாளாக மயக்கமாக வருது சார். அதிகமாக யூரின் போயிட்டுருக்காரு, டயர்டாக இருக்காரு சார். எதனால் டயர்டாக இருக்குது? ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன வேலைக்கு போகிறீங்க? சார் நான் பக்கத்தில் கம்பெனி, வீட்டு பக்கத்தில் கம்பெனி இருக்குது சார், அங்கே வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார். இப்போ அதிகமாக நின்று வேலை செய்யறீங்களா? ஆமாங்க சார். அதனாலும் டயர்டாக இருக்கலாம் சார். என்ன பிரச்சனை, மேஜர் என்ன பிரச்சனை இருக்குது? சார் அதிகமாக யூரினேஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக போகுதுங்களா? சார் அதிகமான நார்மலாக கூட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. இது மாதிரி ரொம்ப மஞ்சளாக டார்க் இந்த கலரில் ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? சார் லைட்டாக எல்லோ கலர் வர மாதிரி தெரியுது. ஓகே, நார்மல் எல்லோ தாங்க ஆரஞ்சு கலரு. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சார் அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு தெரியாமல் போய் நான்வெஜ் சாப்பிட்டு வந்துடுறாரு. அதிகமாக சாப்பிடுவீங்களா? சார் வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி எதாவது சாப்பிடுவேன். என்னன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதோ உங்களுக்கு இந்த தலைவலி, வாமிட் வர மாதிரி சென்சேஷனு? சார் அப்பப்போ லைட்டாக மயக்கம் வர மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க சார். சரி சார் அப்புறம் நாக்கெலாம் வறண்டு போன தண்ணி எவ்வளோ தான் குடிச்சாலும் நாக்கு வறண்டு போன மாதிரி அடிக்கடி இருக்குது சார். ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணிக்கு யூனிஸ் வெளியே போயிடுது. அதனால் உங்களுக்கு அப்படி டயர்டாகவே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் தண்ணி குடிச்சாலும் குடித்த மாதிரியே இருக்காது. என்னென்ன சாப்பிட்றீங்க? இந்த பழங்கள் இருக்குல்ல, பழம் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம், ரொம்ப இனிப்பாக இருக்கும், நம்ம இதில் இருக்க முடியாது, நல்லா சாப்பிடுவோம். அந்த மாதிரி என்ன பழம் சாப்பிட்றீங்க? சார் பழங்கள்லாம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டேன் சார். சரியாக போச்சு. மாம்பழம் சாப்பிட்டேன். மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க போலையே. சாப்பிடுவேன் சார். அதுதாங்க சுகர் அதிகம் இருக்குது உங்களுக்கு. சுகர் தான் மோஸ்ட்லி. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் வச்சு நான் இதான் எதுவும் கெஸ் பண்ணியிருக்கேன். எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம்? எத்தனை நாள் இருந்துட்டு உங்களுக்கு? சார் ஒரு 2 மந்த்தாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குங்க சார். ஆனால் இப்போ ஒரு 1 வீக்காக தான் சார் ரொம்ப இந்த மாதிரி யூரினேஷன் அதிகமாக இருக்காது. இப்போ தலை சுற்றுறதுலாம் அதிகமாக அந்த மாதிரி இருக்குங்க சார். சரி சரி. டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? சார் ஏற்கனவே டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் சார். எப்போ பார்த்தீங்க? சார் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். ஓகே, ரிப்போர்ட் கொண்டு வந்துருக்கீங்களா? ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மெட்ஃபார்மினும் மெட்டாக்லிட்டும் தருவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணணும். டயட்னால் நீங்கள் இப்போ 3 நாள் சாப்பாடு சாப்பிடுவீங்க, அது வந்து நம்ம பிரித்து 6 வரை சாப்பிடணும். காலையில் வந்து நீங்கள் இந்த கொண்டைகளில் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் போனது ஒரு 11 மணி வாக்கில் நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்லாம். மதியம் வந்து சாதம் எப்பயும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஆப்பிள், ஆரஞ்சு எடுத்துக்கலாம். நைட்டு தூங்கும்போது ஒரு 1 மணி நேரம் முன்னாடி சப்பாத்தி எடுத்து சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால இந்த சக்கரை அளவும் குறையும், நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சுதான் சார் புரிஞ்சு. ஏன்னா நீங்கள் தான் அவங்களை ஃபாலோ பண்ண போகிறீங்க. அவருக்கு சுகர் இருக்குது. அதனால நான் இந்த டயட் டெஸ்ட் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னதை புரிஞ்சுதான் உங்களுக்கு? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு 3 வேளை தான் 6 வேளை எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அப்படி எடுத்துக்கிறதுனால சாப்பாடு நல்லா செரிமானம், நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கன்னு சொன்னீங்க. காலையில் டைமில் கொண்ட கடலை அது மாதிரி எடுத்துக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் 11 மணி வாக்கில் தோசை எடுத்துக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி எடுத்துக்க சொன்னீங்க. இதனால் நார்மல் லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ
குளுக்கோஸ் லெவல் ஹையாக இருக்கும். அந்த ஹையாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து சுகர் வரும், அதை டயபெட்டிஸ் சொல்கிறோம். நீங்கள் அந்த 3 வேளை சாப்பாடு வந்து நீங்கள் 6 வேளையை சாப்பிடும்போது அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மல் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நமக்கு வந்து சர்க்கரை கம்மியாகிடும். அதனால கொஞ்சம் நம்ம கம்மியாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு சர்க்கரை கம்மியாகிடும், அப்புறம் நார்மலாகவே ஆகிடும். சரிங்களா? சரி, நீங்கள் சொன்னதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 or 3 days ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம்னஸ்ஸு இப்படியே இருந்துச்சுன்னா மேற்கொண்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. சரிங்களா? சாப்பிட்றத பிரித்து சாப்பிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். சார் கேப் சார். சரி, நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். நன்றி.